திமுக vs விஜய் திருச்சியில் வெடித்த அரசியல் போர். கனிமொழி பதிலடி. தமிழக அரசியல் எங்கே போகிறது? ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, புதிய அரசு உருவாகிடுச்சு. ஆனால் தமிழக அரசியலில் பரபரப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை. இப்போதுதான் உண்மையான அரசியல் யுத்தம் தொடங்கி இருக்கிறது. திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மேடையில் முதலமைச்சர் விஜய் பேசிய சில வார்த்தைகள் தமிழக அரசியலை மீண்டும் பரபரப்பாக வச்சிருக்கு. திமுக என்பது தீய சக்தி மட்டுமல்ல, தூர சக்தி. தமிழகத்தில் போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டுமே. இந்த வார்த்தைகள் வெறும் அரசியல் பேச்சா அல்லது புதிய அரசியல் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழு பின்னணி என்ன, முதல் எதிர்கால அரசியல் வரை விரிவாக பார்க்க போகிறோம். திருச்சி கிழக்கு தமிழக அரசியலில் முக்கியமான தொகுதி. அங்கே மக்களுக்கு நன்றி சொல்ல வந்த முதலமைச்சர் விஜய். ஆனால் அந்த மேடை சாதாரண நன்றி மேடையாக முடியலை. அவர் பேச்சின் முதல் சில நிமிடங்கள் மக்களுக்கு நன்றி, உணர்ச்சி, அன்பு. ஆனால் அதுக்கப்புறம் அரசியல் அட்டாக் மோட் அவர் கூறியிருக்கிறாரு. திமுக மக்களிடம் இருந்து விலகிவிட்டது. தமிழக அரசியலில் உண்மையான போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும். மற்றவர்களுக்கு இங்கு வேலையே இல்லை. இந்த ஒரே வரியை தான் அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, இது அப்போசிஷன் அட்டாக் மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் பொசிஷனிங். அடுத்து அவர் பேசினது என்னன்னா, 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட். இது திமுக கொண்டு வந்தது இல்லை, முந்தைய ஆட்சியிலிருந்து வந்தது. ஏன் இதை அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அரசியலில் கிரெடிட் பொலிட்டிக்ஸ் மிகவும் முக்கியம், மக்கள் நினைவில் பதிகிறது, அதுதான் தேர்தலில் வேலை செய்யும். அதனால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவாக மாற்ற முயற்சி செய்கிறார் என்று பலர் பார்க்குறாங்க. தூரசக்தி என்ற வார்த்தை ஏன் முக்கியம் அப்படின்னா, தீய சக்தி இந்த வார்த்தை அரசியலில் பல முறை பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் தூரசக்தி இந்த வார்த்தை வேறுபட்டது. அதன் மெசேஜ் என்னன்னா, மக்களிடமிருந்து டிஸ்கனெக்ட், கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல, பவர் மட்டும் இருக்கிறது, பீப்புள் கனெக்ட் இல்லை என்ற பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்க முயற்சி செய்ததாக அரசியல் அப்சர்வர்ஸ் பார்க்குறாங்க. கனிமொழி அவர்கள் கொடுத்த பதில், இந்த பேச்சுக்கு பதில் வர அதிக நேரம் ஆகவில்லை. கனிமொழி கூறியது, ஆட்சிக்கு வந்த பிறகும் தொடர்ந்து திமுகவையே குறை சொல்கிறார்கள். லா அண்ட் ஆர்டர் பற்றி பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர், இந்த பதிலின் பொலிட்டிக்கல் மீனிங் என்ன? அவர்கள் கூற விரும்புவது கேம்பெயின்